வணக்கம். இன்றைய 3 செய்திகள். பாராளுமன்றத்தை முடக்கும் கட்சிகளை மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பேசும்போது, நம் நாட்டில் கடந்த 10,000 ஆண்டுகளாக தீண்டத்தகாதவர்கள் இருந்து வருகின்றனர். இவர்களுக்கு சம உரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு வழங்கப்படாமல் பெரிய அளவில் கொடுமை நிகழ்ந்ததை மறுக்க முடியாது. நாட்டின் பல பகுதியிலும் தீண்டாமை உள்ளது. தீண்டாமையும் ஜாதி பாகுபாடும் முழுமையாக ஒழிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு கல்வி மற்றும் அரசியல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். இந்த இரண்டையும் வழங்க காங்கிரஸ் கட்சி தயாராக உள்ளது என்றும், கல்வி மட்டுமே மனிதனை பண்படுத்தும். பெற்றோர்கள் எந்த தியாகத்தை செய்தாவது ஆண் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் கடந்த 1947 முதல் 1967 ஆண்டு வரை 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த தங்கனிற்கு போலீஸ் துறை வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு 1967 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை 43 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ள மற்ற எந்த கட்சியும் தலித்களுக்கு போலீஸ் துறை வழங்கவில்லை. மேலும் நிதித்துறை, கல்வித்துறை போன்ற அமைச்சர் பதவி கூட வழங்கப்படவில்லை. தலித்களுக்கு அரசியல் அதிகாரம் தரும் கட்சி காங்கிரஸ் கட்சியாகும். நாட்டின் முதல் தலித் ஜனாதிபதி R.K. நாராயணன், முதல் தலித் பெண் சபாநாயகர் மீரா குமாரை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சியாகும். தலித் மக்கள் எந்த கட்சி அரசியல் அதிகாரத்தை வழங்கியுள்ளது, இனி எந்த கட்சி வழங்கும் என்பதை பார்க்க வேண்டும். இந்த பணியை தான் காங்கிரஸ் செய்து வருகிறது என்றும், சமீபத்தில் தவறு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து CBI, வருமான வரித்துறை, நீதிபதி சிவராஜ் பாட்டீல் குழு, பொது கணக்கு குழு உட்பட 5 குழுக்கள் நடத்தி வரும் விசாரணையை சுப்ரீம் கோர்ட் கண்காணித்து வருகிறது. ஆனால் பாஜக பாராளுமன்றத்தை முடக்கி வைத்துள்ளது. இதனால் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா, பயங்கரவாத தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை பாராளுமன்றத்தால் நிறைவேற்ற முடியவில்லை. புதிய சட்டங்கள் நிறைவேறினால்தான் பாதுகாப்பை அதிகரிக்க முடியும். எனவே பாராளுமன்றத்தை முடக்கும் கட்சிகளை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக முதல்வர் சம்பள உயர்வை அறிவித்துள்ளார். புதிதாக நியமனம் செய்யப்பட்ட விற்பனையாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாத தொகுப்பு ஊதியமான 3000 ரூபாயை இனி 4000 ரூபாயாகவும், இடையாளர்களுக்கு வழங்கப்படும் மாத தொகுப்பூதியத்தை 2500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயாக உயர்த்தியும், இவர்களின் தொகுப்பூதியம் பெறும் பணிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதை ஓராண்டாக குறைத்தும், ஓராண்டிற்கு பிறகு விற்பனையாளர்களுக்கு காலமுறை ஊதியமாக 3300 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை என்ற ஊதிய விகிதமும், இடையாளர்களுக்கு 3000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரை என்ற ஊதிய விகிதமும் வழங்கப்படும். மேலும் இப்பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதை போல் அகவிலைப்படி வழங்கிடவும், அடிப்படை ஊதியத்தில் 2.5% தொகை ஆண்டு ஊதிய உயர்வாக அளித்திடவும், இத்துடன் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயரிய மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தியும் முதல் அமைச்சர் கருணாநிதி ஆணையிட்டுள்ளார். இந்த ஆணையின்படி திருத்தப்பட்ட ஊதியங்களை 1/1/2010 முதல் நடைமுறைப்படுத்தி, அதன் பணப்பயன் 1/1/2011 முதல் வழங்கப்படும். இதன் மூலம் 23,377 கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்கள் பயன்பெறுவார்கள் என தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அருகே உள்ள குமராட்சியில் கல்வி கடன் வழங்காத ICICI வங்கியை கண்டித்து அனைத்து கட்சியினர் போராட்டம் நடத்தியுள்ளனர். சிதம்பரத்தில் உள்ள குமராட்சியில் உள்ள ICICI வங்கி மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவது இல்லை என்ற பரவலாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள திமுக அல்லாத அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று திரண்டு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க மறுக்கும் வங்கியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ICICI வங்கி மாணவர்களுக்கு இனியும் கல்வி கடன் வழங்க தவறினால் அந்த வங்கியை இழுத்து மூடும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட இடம் பெரிய உதவி செஞ்சிருக்கிறது. யாருக்கும் விவசாயிகளுக்கோ படிக்கிற பிள்ளைங்களுக்கோ யாருக்கும் எந்த உதவியும் இல்லை.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சர்வதேச வேதி பொறியியல் மாநாட்டில் 400க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வேதி பொறியியல் மாநாடு துவங்கியுள்ளது. இந்திய வேதி பொறியாளர்கள் 63வது ஆண்டு சர்வதேச மாநாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமநாதன் வேதி பொறியியல் மாநாட்டையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை துவங்கி வைத்தார். இந்தியா மற்றும் உலக அளவிலான ரசாயன துறை வளர்ச்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெரும் பங்கு வகிக்கிறது. இம்மாநாட்டில் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அறிவியல் நிருபர்கள் என 100கணக்கான வேதியியல் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் 400க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சந்திராயன் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் பல்தேவ்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கெம்கான் 2010 என்று பெயரிடப்பட்டுள்ள இம்மாநாட்டின் அமைப்பாளர் முனைவர் விருதகிரி செய்தியாளர்களிடம் பேசுகையில், உலக அளவில் நடத்தப்படுவதாகும். இது 3 நாட்கள் கொண்ட மாநாடாகும். மாநாட்டு துவக்க உரையாற்ற சிறப்பு விருந்தினராக திரு கோபால் அவர்கள் கப்லா சன்மார் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்கிறார். துவக்க விழாவின் சிறப்பு அம்சமே 50 சிறப்பு விருந்துகளை இந்திய வேதி பொறியாளர்கள் சங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருச்சியில் முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் நடத்தி வரும் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவில் அரங்கேற்றப்பட்ட பட்டிமன்றங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி மாவட்ட முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் நடத்தி வரும் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவில் சனிக்கிழமை மாலை கவிமாமணி அப்துல் காதரை நடுவராக கொண்டு கம்பன் காட்டிய அறநெறிகளை புறக்கணித்த சமுதாயம் குற்றவாளியே என்கிற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்தை 100கணக்கானோர் கலந்து கொண்டு ரசித்து கேட்டனர். ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற சிந்தை கவரும் சந்திப்புகள் என்கிற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு அறிவொளி அரங்க தலைவராக இருந்தார். அன்று மாலை வீழ்ச்சியிலும் மாட்சிமை பெற்றவர் யார் என்கிற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் சுகி சிவம் நடுவராக பங்கேற்று சிறப்பித்தார். 2 நாட்களாக நடைபெற்ற இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் 100கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்கி இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க கோரி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தொடர் மறியல் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் மற்றும் ஆசிரியர்களுக்கு தர ஊதியம் வழங்க வேண்டும், 20 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பில் மாவட்டம் தோறும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது.
தொடர்ந்து தமிழக அரசு ஆசிரியர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் மெத்தனமாக இருந்து வருவதை கண்டித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் தலையை மொட்டையடித்து நாமம் இட்டும் அரசுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தற்போது மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களை விட 9500 ரூபாய் குறைவாகவே பெற்று வருகின்றனர். இதனை கண்டித்தும் சம ஊதியம் வழங்க கோரி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றும், கலைஞர் எந்திரன் திரைப்பட விழாவிற்கு போகிறார், ஆனால் எந்திரன்களை உருவாக்கும் ஆசிரியர்களை அழைத்து பேச முன்வராத நிலையில் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டினர். மாவட்டத்தில் உள்ள தொடக்க பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் 400க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக வெஸ்டி பள்ளியில் இருந்து பேரணியாக புறப்பட்ட இவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை வழக்குக்கு காரணமானவர்கள் மீது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுகவினர் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்ய வலியுறுத்தியும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மக்களவை உறுப்பினர் குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பரஞ்சோதி, சின்னசாமி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். 1,80,000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற மேலாள் மத்திய அமைச்சர் ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே சமயம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் புதுவை முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை அவரது ஆதரவாளர்கள் புதிய கட்சி துவங்க வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநில அமைச்சர்கள் 5 பேருக்கும் முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரங்கசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு தீவிர அரசியலில் பங்கேற்காமல் அமைதியாக இருந்தார். சமீபத்தில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி புதுச்சேரி வந்தபோது அந்த நிகழ்ச்சியில் ரங்கசாமி பங்கேற்றார். இதன் பிறகு அவருக்கு காங்கிரஸ் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பதவி வழங்கியது. இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரியில் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் ஒரு கூட்டத்தை கூட்டி ரங்கசாமி புதிய கட்சி துவங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் திரண்ட இந்த கூட்டத்தில் வரும் ஜனவரி மாதத்திற்கு புதிய கட்சியை துவங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சிக்கு எதிரான இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் ரங்கசாமி மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் காங்கிரஸ் மேலிடம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கட்சி மேலிடத்தை வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்ட சிறு தொழில் சங்கம் மற்றும் உதகமண்டல மாவட்ட தொழில் மையம் இணைந்து வேலைவாய்ப்பு முகாமை வருகிற 30ஆம் தேதி கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடத்த உள்ளனர். கோவை மாவட்ட சிறு தொழில் சங்கமான கொடிசியாவும் உதகமண்டல மாவட்ட தொழில் மையமும் இணைந்து இம்மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை டிசம்பர் 30ஆம் தேதி கோவை கொடிசியா தொழிற்கல்வி வளாகத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதில் கோவையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இம்முகாமில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளனர். இந்த முகாமின் மூலம் சுமார் 4000 பேர் வரை வேலைவாய்ப்பு பெற வாய்ப்புள்ளதாக உதகமண்டல மாவட்ட தொழில் மைய மேலாளர் சிவகுமார் மற்றும் கொடிசியாவின் தலைவர் கந்தசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ள இந்த வேலைவாய்ப்பு முகாமில் படித்த மற்றும் படிக்காத ஆண் பெண் இருப்பாளரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும்
மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்கி இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை. செய்திகள் தொடர்கின்றன. மனித உரிமைகள் கழக சர்வதேச அமைப்பு சார்பில் பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் நூதன பிரச்சார பேரணி கரூர் அருகே நடைபெற்றது. மனித உரிமை கழகம் சர்வதேச அமைப்பு சார்பில் பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் நூதன பிரச்சார பேரணி கரூர் அருகே உள்ள வேலாயுதம்பாளையத்தில் தொடங்கியது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் தொடங்கிய இப்பேரணியை புஞ்சை புகழூர் பேரூராட்சி மன்ற தலைவர் கல்யாண் சாமிநாதன் தொடக்கி வைக்க சரவணன் பிள்ளை அனைவரையும் வரவேற்றார். பாரதி ராஜா பெயர் பலகையை திறந்து வைத்து உரையாற்றினார். வேலாயுதம்பாளையம் மலை வீதியில் தொடங்கப்பட்ட இப்பேரணி பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக் நமக்கு யமன், உலகை காக்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம் மற்றும் பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் பாதகைகளுடன் பிரச்சார விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் விநியோகிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காந்தி திருமண மண்டபத்தை வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒன்றின் விலை 1911 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராம் ஒன்றுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,288 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 3 புள்ளிகள் குறைந்து 20,025 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 2 புள்ளிகள் குறைந்து 5,996 புள்ளியாக முடிவடைந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 3 செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.